ஹாய், நான் உங்கள் சில்வியா டேவிட் மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேக்கப் தான். ரொம்ப சிம்பிளான செல்ஃப் மேக்கப் தான் ஃபார் பிகினர்ஸ்க்காக. இது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன். ஐஷேடோ அண்டு மைலாம் வச்சாச்சு. ஸோ இந்த பேலட் தான் ஃபாரெவர் 52. ஸோ இந்த பேலட்டில் இருந்து தான் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் கன்சீலர் அண்ட் காம்பேக்ட் மட்டும் போட்டு அண்ட் ப்ளஷ் கன்சீலர் மட்டும் பண்ணி உங்களுக்கு நான் ஃபேஸ் மேக்கப் காட்ட போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மாய்ஸ்சர் அண்ட் ப்ரைமர்லாம் லைட்டாக போட்டுட்டேன். நான் இந்த குட்டி பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபிங்கரில் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இந்த டாட் பாட்ஸ் மட்டும்தான். ஸோ இது போல் வந்து எல்லா இடமும் நான் ஃபில் பண்ணிடுறேன். ஸோ ஓவராலாக நான் எல்லா இடமே வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ஜஸ்ட் லைட்டாக தான். இப்போ இதை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணி ஃபுல்லாக நான் வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என் டோனோட கன்சிலர் எடுத்து ஃபுல்லாக அப்படி பண்ண போகிறேன். ஸோ இதை இப்போ பிளெண்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக டேப் பண்ணியாச்சு. காம்பேக்ட் போட்டுடலாம். கன்சிலர் வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சுகரோடது காம்பேக்ட் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் ப்ரெஷ்ஷில் போடல, நான் கன்சிலர் எதில் பிளெண்ட் பண்ணணும் அதுலேயே தான் நான் வந்து எடுத்துக்கிறேன், பாயிண்ட்ஸ்லேயே. ஸோ நான் வந்து இதை எடுத்து டேப் பண்ணுறேன். ஃபுல்லாக காம்பேக்ட் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ அது லிப் பென்சில். நான் எப்பவுமே என்னோடய லிப்ஸ்டிக்கில் இந்த ஷேட் தான் கொடுப்பேன். இதுதான் என்னோடய ரெகுலர் லிப்ஸ்டிக் ஷேடு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஜல் வச்சுக்கலாம். மஸ்காரா கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஷ், என்னோடய ஃபேவரட். ஆக்சுவலி நான் மோஸ்ட்டாக ப்ளஷ்ஷே யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது ரொம்ப. ஆனால் வந்து இது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ஸ்கின்னோடு இருக்குது, நல்லா ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிடுது. ஸோ திருப்பியும் நான் பாயிண்ட்ஸ் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதா? அதுதான் ப்ளஷ் முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், ஸ்கின்னோட நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக செட்டிங்ஸ் பே பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக் ஃபார் பிகினர்ஸ்க்கு. இது வந்து என்னோடய செல்ஃப் மேக்கப் வீடியோ. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஃபைனலாக என்னோடய ஹேரை வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்கெல்லாம் நான் வந்து ஃபினிஷ் பண்ணல, ஃபேஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப செட்டில்டாக இருக்குது. இது வந்து ஸ்வெட் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஸ்வெட் ஆகாது, நல்லாவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக லுக்காக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கன்சிலர் மட்டும் போட்டிருக்கோம், காம்பேக்ட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்வெட் ஆகுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது, ஸ்வெட் ஆகாது. நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. ஃபாரெவர் 52 ஃபார் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை வச்சு நான் போட்டது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருக்குன்ட்டு என் அவுட்லுக். தேங்க்யூ.